ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து என்ன பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் ஆயுர்வேதிக் சயின்ஸ் அப்படின்ற ஒரு சென்ட்ரல் பாடி ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ டெல்லியிலேருந்து ஒரு வேக்கண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி ஒரு டீட்டெயில் வீடியோவாக அந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் நீ டவுட்ஸ் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா நம்ம சேனலில் வந்து ரெகுலராக ஃபார்மசி அப்டேட்ஸ் அண்ட் தென் அதர் பேராமெடிக்கல் வேகன்சிஸ் வந்து ரெகுலராக போட்டுட்டு வரும். ஸோ நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கேன். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் ஆயுர்வேதிக் சயின்ஸ் அப்படின்றது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். இது வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து இருக்கிற வேகன்சிலாம் வந்து கலெக்ட் பண்ணி ஒரு ஃபர்தராக ஒரு டென்டேட்டிவாக ஒரு வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஃபர்தராக வந்து வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ எந்தெந்த போஸ்ட்டுக்கு எத்தனை வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்ப்போம். இதில் வந்து என்னென்ன கிரேடுக்கெலாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் ஏ, குரூப் பி அண்ட் தென் குரூப் சி, இந்த 3 போஸ்ட்டுக்கு தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து எத்தனை டேட்டு அண்ட் தென் எவ்வளோ ஃபீஸஸ்ஸு அப்படின்ட்டு எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதோட நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம வாட்ஸ்அப் சேனல்லே இருக்குது. ஸோ நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து அங்கே கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு பர்சனலாக வேணாலும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து பர்சனலாக கூட அனுப்பி விட்றேன். நெக்ஸ்ட்டு இதுக்கான ஸ்டார்டிங் டேட் அப்ளிகேஷன் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 1 ஆரம்பிக்குது. இதுக்கான எண்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31 ஆகஸ்ட் தான் வந்து எண்ட் டேட்டு. கரெக்டாக 1 மந்த் வந்து டைமிங் கொடுக்குறாங்க. இதான ஓப்பன் விண்டோ வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1 ஆரம்பிக்கும். அதுலேருந்து தான் வந்து அப்ளை பண்ண முடியும். இப்போ வந்து ஓப்பனில் இல்லை. கரெக்டாக நீங்கள் 1 அப்புறம் அப்ளை பண்ண ஆரம்பிக்க. நெக்ஸ்ட்டு ஓப்பனிங் டேட் ஃபார் மாடிஃபிகேஷன் விண்டோ. அதாவது என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதனா மிஸ்டேக்ஸ் எதனா பண்ணிட்டீங்கன்னா கரெக்ஷன் விண்டோ, நேமு, அப்பா நேமு அண்ட் தென் டேட் ஆஃப் பர்த் எதனா தப்பாக கொடுத்துட்டிங்கன்னா இந்த கரெக்ஷன் விண்டோ மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுற டேட் எல்லாமே ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துட்டாங்க. இன்னும் வந்து எக்ஸாம் டேட் தான் வந்து அவங்க வந்து ப்ராப்பராக கொடுக்கல. மற்றபடி எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் செப்டம்பர் 2 மந்த்ஸ் வந்து இந்த இதிலே போகும். கரெக்டாக உங்களுக்கு வந்து அக்டோபர் அந்த நவம்பர் அந்த ரேஞ்சில் வந்து கண்டிப்பாக எக்ஸாம் வச்சுருவாங்க. டிசம்பர் இல்லை ஜான்வரி அதெல்லாம் வந்து உங்கள் கையில் வந்து போஸ்டிங் கண்டிப்பாக வந்துடும். கரெக்டாக இதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மந்த்துக்குள்ளே வந்து எல்லா ப்ராசஸும் முடிச்சுருவாங்க. அண்ட் தென் இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்னால நீங்கள் வந்து ஃபார்வர்ட் வந்து அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட்டு இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாகவே வந்து ஆன்லைன் மோட் தான். ஆஃப்லைன் மோட், அதாவது நீங்கள் போஸ்ட் மூலிமா எதுவுமே அப்ளை பண்ண முடியாது. ஒன்லி ஆன்லைன் மோடில் தான் வந்து நீங்கள் வந்து இங்கே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து வேணும் அப்படின்ட்டு நோட்டிஃபிகேஷனே கொடுத்துருக்காங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 10th 12th உங்கள் டிகிரி சர்டிஃபிகேட்டு அண்ட் தென் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா ரிஜிஸ்டர் சர்டிஃபிகேட் அண்ட் தென் உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஃபர்தராக இந்த ஸ்பெசிஃபிக் கேபிசியில் வச்சு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து குரூப் ஏ யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி இது ஃபார்மசி ரிலேட்டட்ஸ், அந்த ரிலேட்டட்ஸ்லாம் வந்து நிறைய வேகன்சிஸ் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாது. ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா குரூப் ஏயில் வந்து டாக்டருக்கான எம்டி இன் பேத்தாலஜி ஃப்ரம் எம்சி, அதாவது டாக்டருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிசர்ச் ஆஃபீஸர் ஆயுர்வேதிக், இதில் வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்கள் ஆயுர்வேதிக்கில் முடிச்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குரூப் பி, இதில் வந்து ஃபார்மசி நிறையா ஆரம்பிக்குது. குரூப் பியில் வந்து நீங்கள் வந்து எம்ஃபார்ம் படிச்சிடணும். அது ஸ்பெசிஃபிக்காக வந்து ஃபார்மகாலஜி இல்லை ஆயுர்வேதிக்கு, இல்லைனா எம்எஸ்சி வந்து மெடிசன் பிளானில் வந்து படிச்சிடணும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டாஃப் நர்ஸ்க்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் வந்து பிஎஸ்சி பண்ணிடணும், இல்லைனா வந்து டிப்ளமோ பண்ணிடணும். அது வந்துட்டு போதும். நெக்ஸ்ட்டு அசிஸ்டண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து எனி டிகிரி வந்து எலிஜிபிள் அண்ட் தென் ப்ரொஃபிஷியன்சி இன் கம்ப்யூட்டர். இது வந்து ப்ரொஃபிஷியன்சி வந்து சம்டைம்ஸ் வந்து காம்படிஷன் அதிகமாச்சுன்னா ஸ்கில் டெஸ்ட் வச்சு கூட அவங்க வந்து செலக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட்டர், இதெல்லாம் வந்து நமக்கு தேவை கிடையாது. ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னீஷியன், இதுக்கு வந்து டிகிரி படிச்சிடணும் வித் 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து குரூப் சி, இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கெமிஸ்ட்ரி கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் இன் கெமிஸ்ட்ரி ஆர் எம்ஃபார்மில் வந்து என்னென்னா ஆயுர்வேதிக் குவாலிட்டி கண்ட்ரோல், அதை ஸ்பெசிஃபிக்காக படித்தவங்க மட்டும் தான் வந்து அப்ளை பண்ணிவிடும். மற்ற எம்ஃபார்ம்லாம் வந்து அப்ளை பண்ணாதீங்க, அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரிசர்ச் அசிஸ்டன்ட் பாட்னி, இதில் வந்து போஸ்ட் கிராஜுவேட் பாட்னி படித்தவங்க அண்ட் தென் எம்எஸ்சி மெடிக்கல் பிளான்ட் படித்தவங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரிசர்ச் அசிஸ்டன்ட் ஃபார்மகாலஜி வந்து நம்மளோட டிபார்ட்மெண்ட். எம்ஃபார்ம் ஃபார்மகாலஜி இல்லைனா வந்து எம்ஃபார்ம் இன் ஆயுர்வேதிக், இது 2 படித்தவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இதில் வந்து போஸ்ட் கிராஜுவேட் இன் கெமிஸ்ட்ரி படித்தவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரிசர்ச் அசிஸ்டன்ட் கார்டன், இதிலே வந்து ஃபார்மகாகனசி படித்தாங்க பார்த்தீங்களா, போஸ்ட் கிராஜுவேட் இன் பாட்னி ஆர் மெடிசனல் பிளான்ட் ஃபார்மகாகனசி, அவங்க வந்து அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து ரிசர்ச் அசிஸ்டன்ட் ஃபார்மசி,
இதுலேயும் வந்து குரூப் சிக்கே வந்து எல்லா இடத்தையும் வந்து எம்ஃபார்ம் தான் கேட்டிருக்காங்க. பிஃபார்ம் வந்து ஒரே இடத்துல தான் கேட்டிருக்காங்க. அது வந்து கீழே வரும், நான் சொல்கிறேன். இதில் வந்து எம்ஃபார்ம் ஃபார்மசூட்டிக்ஸு அண்ட் தென் குவாலிட்டி அஷூரன்ஸு ஆயுர்வேதிக் இது 3 படித்தவங்களும் வந்து அப்ளை பண்ணலாம். அது ஆல்மோஸ்ட் எந்த ஃபார்மசி படித்தாலும் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டெனோகிராஃபர், நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் அசிஸ்டண்ட் இதெல்லாம் வந்து வேணாம் நமக்கு. நெக்ஸ்ட்டு அப்படியே ஸ்கோர் டவுன் பண்ணிங்கன்னா ஃபார்மசிஸ்ட் கிரேட் 1 குரூப் சி. இதுக்கு சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் வந்து 29,800 வந்து உங்களுக்கு பேசிக்ஸு. ஆல்மோஸ்ட் என்னென்ன சேலரி உங்களுக்கு வந்து ஒரு 50+ கம்பல்சரி வரும். இதில் வந்து மொத்தம் வந்து 12 போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. எஸ்சிக்கு வந்து 1 போஸ்ட்டு, எஸ்டிக்கு வந்து 2, அண்ட் தென் ஓபிசிக்கு வந்து 3, அண்ட் தென் இடபிள்யூஎஸ்க்கு 1, யூஆருக்கு வந்து 5. இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து 27 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது. அண்ட் தென் கேட்டகரி வைஸ் வந்து ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் ஃபார்மசி, அதாவது அந்த டிஃபார்மே வந்து நீங்கள் வந்து ஆயுர்வேதிக்கில் படிச்சிருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள். அலோபதி படிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணாதீங்க, அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிஃபார்ம் படித்தவங்க வந்து 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அண்ட் தென் பிஃபார்ம் படித்தவங்க வந்து ஆயுர்வேதிக்கில் படிச்சிடணும், அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் தேவையில்லை. இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிக் டீட்டெயில்ஸு. ஸோ அலோபதி, ஹோமியோபதி எது படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணாதீங்க. ஒன்லி நீங்கள் ஆயுர்வேதிக் படிச்சிருக்கீங்க, இல்லை உங்கள் யாருன்னா ஃப்ரெண்டு படிச்சிருக்காங்கன்னா ரெஃபர் பண்ணுங்கள். இது ஆயுர்வேதிக் வந்து ரேராக தான் வந்து வேகன்சிஸ் வரும், ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஃபார்மசி வேகன்சிஸ் இல்லை, எல்லாம் வந்து லெபரட்டரி டெக்னீஷியன்ஸ் அண்ட் தென் லேபரரி இதெல்லாம் வந்து எம்டிசி எல்லாம் வந்து இதுவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. என்ன சிலபஸ்ஸு, எப்படி வந்து செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் நான் ஃபர்தராக சொல்கிறேன். இந்த எம்ஃபார்ம் கேண்டிடேட் அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த போஸ்ட்டுலாம் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா எம்ஃபார்ம் சிலபஸ் வந்து 70 மார்க்கும், அண்ட் தென் ரிசர்ச் மெத்தடாலஜி வித் எம்பசிஸ் ஆன் ட்ரக் டிஸ்கவரி இந்த டாபிக்ஸ் அந்த 2 இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த டாபிக்ஸ்லேருந்து ஒரு 20 மார்க்கு, அண்ட் தென் ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து ஒரு 10 மார்க், டோட்டலாக வந்து 100 மார்க்ஸு. அண்ட் தென் இதில் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டை வச்சு நீங்கள் வந்து எவ்வளோ கட் ஆஃப் வரீங்களோ அதை வச்சு தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு குரூப் சி ஃபார்மசிஸ்ட்டை பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆயுர்வேதிக் டிப்ளமோ இன் ஆயுர்வேதிக் வந்து டாபிக்ஸ் வந்து 25 மார்க்ஸு, அண்ட் தென் அப்ளைடு ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அந்த டாபிக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ராட்சசா அண்ட் பைஷா இதெல்லாம் வந்து ஆயுர்வேதிக்கில் வரும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு அதை பற்றி டீலாக தெரில. அந்த டாபிக்ஸ்லேருந்து ஒரு 50 மார்க்கு, அண்ட் தென் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து ஒரு 25 மார்க், டோட்டலாக வந்து 100 மார்க்ஸு. இதுக்கு வந்து இன்டர்வியூலாம் கிடையாது, ஒன்லி குரூப் ஏ போஸ்ட்டுக்கு மட்டும் தான் இன்டர்வியூ. குரூப் பி, குரூப் சிக்கு வந்து அவங்க வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டை வச்சு அதில் வந்து எவ்வளோ கட் ஆஃப் மார்க் எடுக்கிறீங்களோ அதை வச்சு தான் உங்களுக்கு வேலை. அண்ட் தென் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாப் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்னையிலே வந்து சென்னையிலே தான் இருக்குது. தமிழ்நாட்டுக்கு வந்து 2 ஆயுர்வேதிக் ரிசர்ச் சென்டர் இருக்குது. ஸோ அதில் கூட உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்கலாம். அண்ட் தென் டிபெண்ட்ஸ் அப்பான் வேக்கன்சிஸ் வந்து அவங்க எங்கே வேணால் அவங்க ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே வேணால் போடலாம். நீங்கள் டாப் மார்க்கில் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து சென்னையில் வேக்கண்ட் இருக்கும்போது நீங்கள் கேட்டுக்கூட சென்னைக்கு மாறலாம். ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த சான்ஸு. அண்ட் தென் இதை பற்றி உங்களுக்கு இன்னும் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நன்றி, வணக்கம்.